அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. பசிக்குது. கடைக்கு போய் ஒரு ரூபாய்க்கு குப்பூசு 2 ரியாலுக்கு முட்டையை வாங்கிட்டு வேகமாவா. 2 ரியாலுக்கு முட்டையை வாங்கி என்ன போறியா? 3 முட்டை தருவாங்க. அதை வச்சு குப்பூசு எப்படி இழுவையா சாப்பிடுறேங்கிற சொல்லித்தரேன் உனக்கு. குப்பூசுக்கு இழுவையா இருக்குமா? இழுவையா இருக்க மக்களே. வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சவுதியில் இருக்க மக்கள். பொடி பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா, உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி இறக்கி விட்டு நல்லா குழையணும். குழஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நறுக்குன்னு 3 மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, நம்ம வேக வச்சா உருளைக்கிழங்க போட்டு அந்த போட்டு ஒரு பரட்டு, இந்த போட்டு ஒரு பரட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறம் 7 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. என்னென்ன 3 நீங்கள் இப்போ 7 ஆகி போச்சுங்கிறீங்களா? முட்டை நல்லா இழுவையாக இருந்தால் நல்லா குப்பூஸ் நல்லா இழுவையாக உள்ள இறங்கு மக்களே. நல்லா தட்டை போட்டு மூட்டியை வச்சு நல்லா மல்லித்தலையை போட்டு இறக்கி அதுக்கப்புறம் தந்தா தா சித்தான்னு கொத்துனீங்க அப்படின்னா